பேக் டு தி சேனலில் நீங்கள் நம்ம செய்ய போகிறது வந்து போட் செய்கிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் தேவை, அதுக்கு தேவையான ஃபேனு, அப்புறம் சுவிட்சு, அதுக்கு தேவையான பேட்டரி, அப்புறம் ஸ்கேலு, ஒரு பென்னு, அப்புறம் ஸ்டேப்லர், ஒரு பிளேடு தேவை, அப்புறம் தர்மாக்கோல் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி ஒரு நீட் பீஸையும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த போட் நம்ம சேர்த்துக்காக இது கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கைஸ். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இந்த பாட்டர் ஹரிசாண்டலில் வச்சு இந்த மாதிரி நல்லா அப்படியே ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிட்டு அப்புறம் அதுக்கு சேஃப்டியாக எதுக்கும் இந்த மாதிரி லைட்டாக கிழக்கு சேஃப்டி பின் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வச்சு நல்லா கீழே கம்மலாம் போட்டு இந்த மாதிரிலாம் நல்லா ஒட்டிக்கோங்க கைஸ். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா இந்த எல்லாத்தோடையும் இந்த ஒரு பக்கம் மட்டும் திரும்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஒட்டிக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அதே மாதிரி பாட்டரை போட்டுருங்க. போட்டு இங்கே ஒரு நல்லா இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கோங்க. இது ஏன்னா இங்கே மோட்டர் வைக்க போகிறோம் அதனால் கைஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் அதிகமாக கம்ஃபர்டபுளாக நல்லா எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா ஒயரிங் டேப் எடுத்து ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் ஃபுல்லாக கவர் ஆகிற வரை சுற்றிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எம்டி கேப் இருந்தாக்கா அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேலே தான் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி, அப்புறம் சுவிட்சு, மோட்டர் இது வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த மோட்டரை வந்து ஒட்டிட்டு ஃபேன் போட்டோம்னா கைஸ். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு டிசைன்லாம் வேணும்னா ஃப்ளாகெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பெயிண்ட் பண்ணிட்டா ரெடி. அதுதான் கைஸ், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம எத்தனை பேர் தண்ணியில் விடலாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம விட்டதுக்கு அப்படியே ஃபுல்லாக லைட்டாக அதே மூவ் ஆகுது. நம்ம தண்ணியில் விட்டு எவ்வளோ மூவ் ஆகுன்னு பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம பம்ப்செட் தொட்டி இருக்குது, அதில் எடுத்துகிட்டு வந்து விட போகிறோம். பாருங்கள், ஆன் பண்ணிடலாம். அதுதான் கைஸ், அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க கைஸ், அதே யூட்டன் ஆகுது. யூட்டனா எங்கே போகுதுன்னு தெரியலையே. பாருங்க கைஸ், போயிட்டு முட்டைனாலையும் அவ்வளோவா இடிக்கல. ஏன்னா பின்னாடி லைட்டாக இது கேப் இருந்ததுனால வரலாம். இது இங்கே வந்து நான் சும்மா இதே ஃப்ளாகுக்காக தான் வச்சேன் கைஸ். இது எந்த பக்கம் காற்று டைரெக்ஷனில் அடிக்குதோ அந்த பக்கம் நான் இதே லைட்டாக தள்ளுன்னு போகுது கைஸ். மோட்டரோட இது லைட்டாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இது ஒரே தலை ரொட்டேட் ஆகிடாக இருக்குது. காற்று ஏன்னா இப்போ ரொம்ப அடிக்கலை. பாருங்க கைஸ், அப்படியே காற்று அடிக்கிறதுனால அப்படியே போகுது. திரும்ப காற்று நின்றதுனால அப்படியே ரொட்டேட் ஆகுது. பாருங்க கைஸ், காற்று அங்கே அடிக்கலை, அதனால் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. நல்லா வேவ்லாம் வருது கைஸ். நல்லா காற்று ஸ்பீடாக வச்சுச்சுன்னா அந்த காற்றுக்கு நல்லா அப்படியே வேவ்லாம் வருது. பாருங்க கைஸ், அப்படியே காற்று அடிச்சதுனால அப்படியே போயிட்டு அப்படியே வேவ்லாம் வருது. இதில் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க கைஸ். அது வந்து என்ன மிஸ்டேக்னாக்க, மோட்டருக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து காற்று வந்து ஃபேன் ஓனாக்க இந்த பக்கம் தள்ளணும் கைஸ். காற்று இந்த பக்கம் அடித்தா தான் பின்னாடி போகும். அது வந்து காற்று அது திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா ஆகாது. காற்று இந்த பக்கம் தான் இருக்கும், அதனால் பேக் சைடு வரும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.